சிஸ்டர் படம்னு ஒன்று நடிச்சிங்களே, அது என்ன சிஸ்டர் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். நம்ம தாய் கிழவி படம் தான். இதான் நான் இப்பயே சொல்லிடுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பெருசாலாம் ரொம்ப நடிக்கல. ஆனால் ஒரு குட்டி ரோல், அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். என்னங்க நாளைக்கு வட்டி காசு தரல, காசு வாங்குறப்ப எப்படி குரங்க வேஷம் போட்டு வந்து நின்னு வாங்கின சான்ஸ் பாண்டே. ஐயோ அப்பா, ஒரு வாட்டி தான் இருக்கு. கண்ணில் ஓரழகு, கையில் நூறழகு, உன்னால் பூமி அழகே. உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து எப்போ வரும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்து எதிர்பார்த்தோம். என்ன அப்படின்னா, சிஸ்டர் படம்னு ஒன்று நடிச்சிங்களே, அது என்ன சிஸ்டர் ஆச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிங்க. அது அஃபிஷியலாகவே வெளியே விட்டாங்க, எல்லா பேத்துக்குமே தெரியும். அதை எல்லா பேத்துக்கும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம தாய் கிழவி படம் தான். நாங்களும் ஒரு சின்ன கேரக்டரில் 2 பேருமே பண்ணியிருக்கோம். ஆமாம், நீங்கள் நினைக்கிற, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ரொம்ப பெரிய ரோல்லாம் பண்ணலை. இது சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடக்ஷனில், சிவா சார் டைரக்ஷனில் தாய் கிழவின்னு ஒரு படத்தில் ஒரு குட்டி ரோல் 2 பேருமே பண்ணியிருக்கோம். என்னங்க, ரொம்ப குட்டி பண்ணியிருக்கோம், சின்ன ரோல் வந்து பண்ணியிருக்கோம். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் வந்துருச்சு, டீசரும் வந்துருச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு விளாகு. இதான் நான் இப்பயே சொல்லிடுறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் பெருசாலாம் ரொம்ப நடிக்கல. ஆனால் ஒரு குட்டி ரோல், அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். என்னங்க, போன வருஷம் இதே டயத்தில் தான் நாங்கள் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு வந்தோம். ஜனவரி மாதம் 21. ஆமாம், ஜனவரி மாதம் 21 ஃபஸ்ட் நாள் ஷூட்டு. நான் ஃபஸ்ட் நாள் ஷூட் போயிருந்த அன்றைக்கி தான் என்னோட நாத்தனாருக்கு வந்து பையன் வந்து ரியான் வந்து பிறந்தாங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் வந்த உடனே அந்த பிஜிஎம்மு இந்த பிஜிஎம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாமி, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட தாய் கிழவி படத்தோட டீசரும் ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஒரு 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா 24ஆம் தேதி வந்துச்சு. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 28. ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து போட்டு காமிச்சோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படா படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க, அதை விட நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டீசரை பார்த்துட்டு வாங்க. டேய், ஆத்தா வரப்போ போதே ஒழுக்கமா டிவி அமர்த்திட்டு பள்ளியோடத்துக்கு ஓடிரு. ஆத்தா வந்துச்சு, கொண்டே வரும். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. நாளைக்கு வட்டி காசு தரல, சீலைய உருவி சீரழிஞ்சு போய் நிப்பேன் நாய. காசு வாங்குறப்ப எப்படி குரங்க வேஷம் போட்டு வந்து நின்னு வாங்கின தூமச்சல. எதுக்கு அன்றா இது வெக்கிட்ட நாய? என்ன அவனை கொஞ்சம் நில்றா. பெரிய ரசனிகாந்த் பீடி குடிக்கிறியா? பெரிய சான்ஸ் பாண்டே. ஐயோ அப்பா, ஒரு வாட்டி தான் இருக்கு. ஊர்ல நல்ல மனசுக்குலாம் ஒரு சாவுறது, இந்த முண்டைக்கு ஒரு சாவர மாட்டேங்குது. நாளைக்கு செத்தா கூட நானா போய் சுடுகாட்டுல படுத்துக்குவேன். சக்கரை பிரசது எதுவும் கிடையாது, அம்புட்டு வலுவு. கிளவி செத்துருவான்ல. இவெல்லாம் எமனவே எட்டி உதச்சி விட்டு இரும மாட்டை பிடிச்சி எந்திரிச்சு நின்றுக்குருவா. இவெல்லாம் மயானத்துக்கு போய் எரிஞ்சு சாமலானதே நம்ம எதையும் சொல்ல முடியும்.
டீசர் பார்த்தீங்களா? அந்த டீசரில் பார்த்தீங்கன்னா கருவா வந்து அதான் சின்னதாக ஒரு இடத்துல வருவேன், மீனா ஒரு இடத்துல வருவேன், அடையாளம் தெரியாது. நானும் ஒரு இடத்துல வருவேன், லைட்டாக எந்திரிச்சு ஓடுற மாதிரி இருக்கும் அந்த சீனு. அதை கரெக்டாக ஸ்டாப் பண்ணி பண்ண. டீசரில் நீ வந்து வந்திருக்க, டீசரில் நான் வரல. அது வந்திருப்ப பின்னாடி இருந்து பார்க்கும்போது வந்திருப்ப. அப்புறம் ரெண்டாவது ஒரு லக்கம் மறைஞ்சு இருப்பாங்கன்னா, அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தா மீனா இருப்பாங்க ஒரு வாரத்தில். எனக்கு நான் இதில் இந்த விளாகில் நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்கில் நான் வந்து வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்லுமே அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அது எப்படி சொல்கிறதுனா, படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ராதிகா அம்மா தான். ஆனால் அவங்க கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களே என்னன்னு தெரியல. நாங்கள் எப்போ அவங்க எஸ்கே ப்ரொடக்ஷனில் வந்து போட்டாங்க, என்னன்னு போட்டாங்கன்னா, அடுத்த மூவியோட அப்டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு எப்படா மணி 5 ஆகும், எப்படா மணி 5 ஆகும், எப்படா மணி 5 ஆகும், இப்படி செல் எடுக்க மணி 1 தான் ஆதாச்சா, செல் எடுக்க மணி 2, இப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த டீசர் வந்த உடனே கையோ இல்லை கால் உள்ள அவ்வளோ சந்தோஷம். ஃபஸ்ட் லுக்கில் நான் வந்து வந்திருக்கேன். ஒரு ஓரத்தில் அந்த நான் ஃபர்ஸ்ட் லுக்கும் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். நான் ஒரு ஓரத்தில் இருக்கேன், நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்கனக்குள்ளே இருக்கேன், நீங்கள் வந்து கெஸ் பண்ணி வந்து சொல்லுங்கள். அந்த டீசரை பார்க்க உடம்பு அப்படியே புல் இருக்குது. எப்படா வரும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், படம் ஷூட்டிங் அப்பயே சொல்லியிருந்தேன். ஏங்க முத்துக்கு முத்தாக மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி இது ஒரு ஃபேமிலி படம், ஒரு காமெடியோட சேர்த்து செம்மையாக இருக்கும் படம். அந்த டீசர் பார்த்தோன்னா என் கூட இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க, படம் ஹிட்டு தான் மீனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹிட்டானா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சொன்னோம். எனக்கு இந்த வாய்ப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏடிஎன்ஏ ராஜேஷ் அண்ணே வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து பிஸ்னஸ் நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து போயிருந்தோம். அந்த அண்ணே என்னை இன்ஸ்டாகிராமில் பார்த்து என்னை கூப்பிடலன்னா இப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குமா என்னன்னே தெரியல. இந்த வீடியோ பார்ப்பாரா என்னன்னு தெரியல, அவங்க இருக்க பிஸியான இதில். விக்கி அண்ணாவுக்கு, ராஜேஷ் அண்ணாவுக்கு இவங்க செலக்ட் பண்ணி டைரக்டர் சார் செலக்ட் பண்ணதான் எங்களுக்கு பெரிய விஷயமே. ஆனால் ஒரு டைரக்டர் மாதிரியே இருக்க முடியாது, எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்லியாக தான் எல்லாத்துலேயுமே பேசுவார். இந்த இவர்கிட்ட கூட பேசினார். ஏங்க என்னன்னு பேசினாரு சொல்ல வேணாங்க, சொல்லு நீ சொல்லு. என்னன்னு பேசினார்னா, ஷோல்டரில் இப்படி கை போட்டு அதெல்லாம் வேணாம், நீ சொல்லு. ஷோல்டரில் கை போட்டு, எனக்கு அப்போ யாரும் தெரில, ஃபஸ்ட் டைமாக சினிமா ஃபீல்டில் போகிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ட்டு யாருன்னே தெரில. அவ்வளோ எனக்கு தெரியல. ஃபஸ்ட் நான் சொல்கிறது, மேலே கை போட்டு நீ தான் மீனா வீட்டுக்காரா, பரவாயில்ல, அவ்வளோ பெரிய கிராமத்துலேருந்து நீங்கள் வந்து இங்கே வந்து படம் நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஒன்று பண்ணேன், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணார். அப்படியே அந்த இடத்துல அதை பிடிச்சிருச்சு. என்ன ரியாக்ஷன் பண்ணாருன்னா, ஏன் அதை சொல்லணும் கம்பெனி இருந்தீங்க என்னன்னு இவர் சொன்னார்னா, அவர் அவ்வளோ பெருந்தன்மையாக வந்து அவர் அப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து ஷோல்டர் மேலே கை போட்டு, பரவாயில்லைங்க நீங்கள் இவ்வளோ ஒரு கிராமத்துலேருந்து எப்போ இதை நான் சொல்லுவேன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. இவர் சார் ஒரு ரெண்டு சீனு ஒரு சீன் கேட்டேன் சார், ஒரே ஒரு சீன் என் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி கொடுங்க சார்னு கேட்டார். அவர் கையை வதறிட்டு போயிட்டார். இல்லை, அது வந்து பிரேக் டைம் நினைக்கிறேன் காலையில், அதனால் கிளம்பிட்டார், வேறு ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுங்க. அப்போ கூட தம்பியை கேட்டார், ஏடி சாரு எல்லா பேருமே கேட்டாங்க, எல்லாருமே எப்படிங்க அப்படின்ட்டு ஓயா ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன், தம்பி நல்லா இருக்கான். ஷூட்டில் இருந்தபோது கூட தம்பி ஒரு சீனில் எங்களுக்கு ஒரு ஷூட் வச்சுருந்தோம். எங்களுக்கு இல்லை, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வச்சுருந்த போது நாங்கள் சும்மா பேக்ரவுண்டில் நின்றுட்டு இருக்க மாதிரி. அதில் வந்து தம்பியை நாங்கள் மொதல் சீனில் வச்சுட்டோம். ரெண்டாவது சீனில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சரியான ஃபீவர், தூங்கிட்டாங்க. மொதல் நாள் ரெண்டாவது நாள் வச்சுருந்தாங்க. எங்க அப்படி தானேங்க, சரியான ஃபீவர். அந்த சீனுக்கு தம்பி வந்து உட்காந்துருந்தான் முழிச்சுக்கிட்டு, அந்த மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட டைரக்டர் சார் வந்து ஏடி இவங்களை சொன்னார், என்னடா ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட கேட்டார், என்னடா உடனே ஊசி விட்டாங்களா? அவர் சொன்னது எனக்கு இன்னும் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, என்னடா உடனே ஊசி விட்டாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் வந்து இதுதான் சின்ன பையல்களை கொண்டு வராதீங்களான்னு அவன் கண்ணு பாடுற எப்படி செவந்து கிடக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். பரவாயில்ல, அவர் ஒரு கிராமத்துலேருந்து போகிறனாலே என்னன்னு தெரியல, எல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, சின்ன குழந்தை தூக்கத்தில் இருக்கும்போதே முழிக்க வச்சுருக்காங்க அப்படிலாம் யோசிச்சார். அவர் வந்து நல்ல மனுஷன். படம் வந்து ஹிட்டாக போகுது, எனக்கே தெரியும் படம் வந்து ஹிட்டுன்னு, அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எஸ்கே ப்ரொடக்ஷனில் தாய் கிழவி படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வரும்னு எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அந்த படத்தில் நாங்கள் 2 பேரும் வரோமா என்னன்னு தெரியல. ஆனால் இவர் வந்துட்டார், நீ வந்துட்டு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
படம் தேட்டருக்கு வரும், ஆனால் நாங்கள் வருவோமா என்னன்னு தெரில. 2வது படம் படமே தேட்டருக்கு வருமானு தெரில, ஆனால் அந்த படத்தில் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வரும். என்னங்க படத்தோட அப்டேட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நாங்கள் வந்து படத்தோட அப்டேட் வந்து சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் லுக்கும் நான் வந்து போட்டேன், ட்ரீசரும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதி. நீங்க எவ்வளோ ஆர்வமா இருக்கீங்களோ என்னமோ தெரியல, நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஆனா அது எப்படி சொல்றதுன்னா, வீடியோ பார்த்துட்டு எல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சொல்லுவீங்க. என்னன்னு சொல்லுவீங்கன்னா, ராதிகா அம்மா கூட எங்க வீட்டாளுங்க சொன்னாங்க, ராதிகா அம்மா கூட இப்படி பெருமானம் பண்ணல, நீதான் இப்படி பெருமானமா ஆடிக்கிட்டு அலையிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பெரிய திரையில வர்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன வேணா இருக்கட்டுமே, சும்மா படுத்திருந்த சீனா கூட இருக்கட்டுமே, நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கோங்க. மாதிரிதான் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்களுக்கான அப்டேட் நாங்கள் வந்து கொடுத்துருப்போம். நான் வந்து நினைக்கிறேன், இன்ஸ்டாவை திறந்தா எனக்கு தாய் கிளவியாக தான் வருது, ஃபேஸ்புக்கை திறந்தா எனக்கு தாய் கிளவியாக தான் வருது. ஏன்னா எப்போ அப்டேட் கொடுக்குறாங்க என்ன எதுனே தெரியல. நான் வந்து எங்கள் டேரக்டர் சாரை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன்னா, அவர் எந்த ஒரு அப்டேட் போட்டாலும் வந்துருச்சான்னு எல்லாத்தையும் போய் ரீட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துறது. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. எப்படா பிப்ரவரி 20ஆம் தேதி வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். படம் ஹிட்டு திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், ராஜேஷ் அண்ணே, விக்கி அண்ணே, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஏங்க படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. ஏங்க இந்த பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, ரைட்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஏங்க நல்லா தானே நினச்சிங்க. ஆமாம், டேரக்டர் சார் கூட டப்பிங்கில் கூட கேட்டார். நான் போய் இந்த இப்படி வச்சுருந்தாரு, நான் பின்னாடி இருந்தேன், இப்படி டேபிளில் கை வச்சுருந்தாரு, பின்னாடி ஒரு கை இடுப்பில் வச்சுருந்தாரு, நான் பின்னாடி அங்கிட்ட உட்காந்துருந்தோம், சோஃபாவில் உட்காந்துருந்தேன். அவருக்கு ஸ்லாங் வராதா அப்படின்ட்டாரு. வராது சார் அப்படின்னு சொல்லி இப்போ 2 இதில் கண்டுபிடிச்சிட்டாரு அவருக்கு ஸ்லாங் வராதா அப்படின்னு. வராது சார் அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடிப்பே வர மாட்டேங்குது, எங்கே ஸ்லாங் வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பேற்பட்ட படத்தை நடிச்சிருக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் பேசினா சந்தோஷத்தில் பேசிக்கிட்டே வளவள கொலவள என்ன பேசணும் தெரியாது, கதையே சொல்லிடுவோம், என்னென்ன நடந்துச்சுலாம் எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம். கழுத்து அறுத்தா கூட அது வராது. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்க, செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். அது பிரீத்தா இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறப்ப கூட நான் நம்பலை மீனா, ஆனால் அந்த டீசரை பார்த்தோன்னே எப்படா வரும்னு எனக்கு தோணுது மீனா அப்படின்னு சொன்னால. பிரீத்தா அவங்க அம்மாலாம், தம்பி நீ எப்படியா அந்த படத்தை கூட்டிட்டு போயிருக்க தம்பி எனக்கு அதுலேயே பார்த்து, தம்பி நல்லா இருந்துச்சு, நீ எப்படியா அந்த படத்தை கூட்டிட்டு போக. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் எல்லா பேரும் போகலாமா, ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே, எங்கள் ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸு சைடு எல்லாருமே நம்ம வந்து திண்டுக்கல் தேட்டருக்கு, கார்னிவல் தேட்டரில் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். நம்ம எல்லாருமே போவோம். கார்னிவலில் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரை கூட நம்ம போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காமிச்சிருவேன். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஹிட்டான படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். படம்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்காக வர சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து போயிருந்தோம். அப்போதைக்கு குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுட்டு ஓடுற சீனு எக்குன்னு ஓடியாரு அந்த பிள்ளை தலை இங்கிட்டு. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மாதம் தான் இருக்குது. தலை அப்போ தான் நின்றுருக்கு எனக்கு தெரிஞ்சு. சரி 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் குழந்தைய போட்டா குழந்தைன்னு கூட பார்க்காம ஓடிக்கிருக்கா அவளை. நான் நட்டிப்பு அவன் அழுக, யார்கிட்ட போனாலும் அழுகாத பிள்ளை. ஒரு தடவை ஓடி வந்தானே சரி. அந்த குழந்தை ஆல்ரெடி அழுதுட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ ராஜேஷன், ஐயோக்கா அது குழந்தைக்கா, என்னக்கா இப்படி வேகமா ஓடியார, மெதுவாக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மட்டும் இல்லாமல் ஓயாம ஃபோன் பண்ணி எல்லா பற்றியும் இது பண்ணிட்டாள். எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எப்போ வருது, எப்போ ஃபர்ஸ்ட் வருது, அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாள். ஓயாம ஃபோன் பண்ணுறது. உன்னோட அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குமேனா, சும்மா இருந்துட்டு ஃபோன் பண்ணிட்டே இருக்காது அவங்களுக்கு அப்படிங்க. ஓயாமல் ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அவ்வளோ ஒரு ஆர்வம் தான், படம் எப்போ ரிலீஸ் ஆகும், நம்மளை எப்போ பார்ப்போம், நம்ம கூட நடித்தவங்க எல்லாத்தையும் எப்போ தேட்டரில் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான். அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. செம்ம ஜாலியாக. அதுக்கப்புறம் அவங்க நடித்த படம்னா, அதாவது ஆர்டிஸ்ட் நிறையா படம் நடித்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு சில படத்தில் வந்தாங்க. கரெக்ட் நிறைய பேர் வந்தாங்க. நாங்கள் தாய்க்கிழவி படத்தில் எங்களோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்கள்ல, அவங்க வந்து அங்கே ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்ததுக்கப்புறம் இவங்க தான் அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு படத்துக்கு போனாலும், ஐயோ இவங்க தானே இந்த அண்ணன் தானே இங்கே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, இவங்க தானே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியவே இல்லை. நாங்கள் இந்த ஒரு படத்தில் போய் உட்காந்துட்டு வந்துட்டு நான் இந்த கற்றுக்கத்திரி கிடக்குறேன். அவங்க அசால்ட்டாக அவ்வளோ பெரிய கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து கம்முன்னு அப்படி இல்லை, நம்மளுக்கு முதல் படமா என்ன அப்படின்றதுனால என்னன்னு தெரியல.
அவங்க ஆயாதான் சொல்லுச்சு, ராதிகம்மா கூட இப்படி பொங்கு பொங்காது, நீ எதுக்கே இப்படி பொங்கு பொங்குறே தெரியல, நீ பொங்குற பொங்குக்கே உன்னை கட் பண்ணி தூக்க போறாங்க வேற அப்படின்னுச்சு. தெரியல. ஆமாம், படம் ரிலீஸ் ஆகிற மட்டும் நம்ம வாயங்கையும் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேட்டரில் படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க என்னங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரலையும் பாய்.